ஹலோ கைஸ், செடி வெறியர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பிளான் பார்க்க போகிறோன்னா மான்ஸ்டரா பிளான்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் நிறைய பேர் பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஹோட்டல்ஸு, ஆஃபீஸஸ்ஸு, அதே மாதிரி கேவ்ஸ், லக்ஸுரி ஹவுசஸ், ரிசார்ட்டுக்கு போனீங்கன்னா கூட இந்த மாதிரி நிறையா பிளான்ட்ஸ் அங்கங்கே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு லீவ்ஸு. அது எல்லாமே நேச்சுரல். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள். இந்த ஹோல் எல்லாமே நேச்சுரல் ஹோல். இது எதுவுமே வந்து நம்ம கிராஃப்டிங்கும் எதுவுமே நம்ம பண்ண கிடையாது. ஸோ இது ஒரிஜின் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிடையாது. இது வந்து இந்த செடியோட ஒரிஜின் பார்த்தீங்கன்னா சவுத் மெக்சிகோ, அதாவது சென்ட்ரல் அமெரிக்கா அந்த ரீஜன்லேருந்து வரக்கூடிய செடி. இது வந்து ட்ராபிக்கல் பிளான்ட் மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்டாக அங்கே டெம்பரேச்சர். ஸோ அதனால் இங்கே ஈஸியாக வந்து நம்ம வந்து முளைக்கலாம். ஐ மீன் லைக் இந்த செடி வந்து இட் கேன் பி க்ரோன் இன் தமிழ்நாடு ஆஸ் வெல். தமிழ்நாடு அண்ட் ஆல்சோ கேரளாவில் ரொம்ப ஈஸியாகவே வரும். சேம் வே நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து மெக்சிகோ, கோஸ்டாரிக்கா, பனாமா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, ஃபிலிப்பைன்ஸ், அப்புறம் மலேசியா, இது மாதிரி வேர்ல்டு வைடாக வந்து இந்த பிளான்ட்ஸ் வந்து இப்போ ஈஸியாக வளர்த்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி இது வந்து என்ன பண்ணணும், எப்படி நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணணும், வாட் டைப் ஆஃப் சாயில் வந்து இதுக்கு தேவைப்படும், அதே மாதிரி நீங்கள் இப்போ இந்த செடி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது எப்படி மெயின்டைன் பண்ணணும், அது எல்லாமே நீங்கள் வந்து நான் இப்போ கொஞ்சமாக சொல்கிறேன். அதே மாதிரி இது வந்து இன்டோரா இல்லை அவுட்டோரா அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கூட இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வைக்கலாங்க. இது இன்டோர்லேயும் வைக்கலாம், இது வந்து அவுட்டோர்லேயும் வைக்கலாம். அது மாதிரி ஏசி ரூம்லலாம் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றணும். இஷ்டத்துக்கு வந்து டெய்லிலாம் வந்து வாட்டர் வந்து நீங்கள் ஊற்றிட்டேலாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மாட்ரேட்டாக வாட்டர் பண்ணணும். இப்போ ஏசி ரூமில் இருக்கீங்க, இன்டோர் பிளான்ட்டாக வளர்க்குறீங்க அப்படின்னா மாட்ரேட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் அவுட்டோரில் சன்லைட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் தேவை. இப்போ நான் வந்து இதை வந்து சன்லைட்டில் தான் வச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வாட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நான் டெய்லி வாட்டரிங் பண்ணுவேன் கொஞ்சம். பட் ஸ்டில் இந்த லீவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, இப்போ புது லீவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் ஓல்டு லீவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வாடின மாதிரி இருக்கும். இந்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்காக வேண்டி. நான் அந்த ரொம்ப சென்சிட்டிவான பிளான்ட் இது. நீங்கள் லொக்கேஷன் மூவ் பண்ணிங்கன்னாவே ஒரு ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லீவ்ஸ் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் டு லொக்கேஷன் சேஞ்சஸ் அண்ட் ஆல்சோ சன்லைட் ஆர் ஷேட். அதே மாதிரி இது பெஸ்ட்டு. சரி இப்போ நான் புதுசாக வாங்குகிறேன், எங்கே வேணாலும் வச்சு வளர்ப்பேன், ஆனால் எனக்கு சூப்பராக வளரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இது வந்து பெஸ்ட்டு பிளேஸ் வந்து ஷேடு இல்லை செமி ஷேடு. அது மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ரோ பண்ணிக்கலாம். சரி, இப்போ எது மாதிரி டெம்பரேச்சர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்கள் ஏரியாவில் வந்து ஒரு 30 டிகிரி ஆவரேஜ் நம்ம தமிழ்நாட்டில் அது மாதிரி இருந்தால் நோ ப்ராப்ளம். ஐ மீன் இப்போ உங்கள் ஸ்பெசிஃபிக்கான ஊரில். அதே மாதிரி இப்போ வெள்ளூர் அந்த மாதிரி ஊர்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் செமி ஷேட்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெட்டர். மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் இப்போ அது மாதிரி சென்னையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா சம்மரில் 35+ அது மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி இருக்கும் போதில் இது செட் ஆகாது. ஸோ இது வந்து 30 டிகிரி 32 அந்த மாதிரி மெயின்டைன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து சன்னில் வச்சுக்கலாம். இல்லைனா வந்து இது வந்து ரிஸ்க்கு. இல்லை நான் வந்து டெய்லியுமே மெயின்டைன் பண்ண போகிறேன், அடிக்கடி பிளேஸ்லாம் மாற்றிட்டே இருப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து சன்லைட்டில் ஒரு 1 or 2 hours வச்சுருங்க. வெஸ்ட் அப்புறம் ஷேடில் வச்சுருங்க, அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக வந்து செடி வந்து ஈஸியாக வளரும். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீப்பர்னு கூட சொல்லலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரீ, அந்த ட்ரீ மேலே வந்து இதை ஏற்றிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 years வளருதாம்மா அந்த இது, இந்த மான்ஸ்டர் பிளான்ட். இப்போ இதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூட் மாதிரி விடுது பாருங்கள். ஆக்சுவலாக ரூட் கிடையாது, கிளைம்பிங் அந்த க்ரீப்பர் டைப் அப்படியே ஏறுது மேலே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்சைட் பார்த்தீங்கன்னா புது லீஃப் விழுது. ஸோ அதே மாதிரி இது லெட்ஸ் சி த சாயில். இது சாயில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40% வந்து நார்மல் சாயில் எடுத்துக்கோங்க. அது மாதிரி 30% வந்து கொக்கோபீட் இருக்குல்ல, தண்ணியில் போட்டு அந்த கொக்கோபீட்டை ஒரு 30%. அது மாதிரி வெர்மி கம்போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20% போடுங்க. இது எதுவுமே என்கிட்ட இல்லை, வெறும் ரெட் சாயில் மட்டும்தான் இருக்குது, இல்லை எங்கள் வீட்டு சாயில் மட்டும்தான் இருக்குது, நார்மல் சாயில் போட்டிங்கன்னா வளர்றது கொஞ்சம் கஷ்டம். கண்டிப்பாக அது வந்து கேர் கொஞ்சம் தேவை. சரி, இல்லை நான் கொக்கோபீட்டும் எங்களுக்கு இந்த சாயில் செட் ஆகலைங்க, கொக்கோபீட்டும் என்கிட்ட வந்து வெர்மி கம்போஸ்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா வெல் அண்ட் குட். வெர்மி கம்போஸ்ட்டும் நம்ம அந்த இன்னொன்று சொன்னோம் இல்லையா, கொக்கோபீட், இது ரெண்டும் எடுத்துக்கோங்க. வெர்மி கம்போஸ்ட் கொக்கோபீட் மிக்ஸ் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 60% கொக்கோபீட் எடுத்துக்கோங்க, 40% வெர்மி கம்போஸ்ட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வாட்டரிங்கில் கேர் எடுத்துகிட்டே இருக்கணும். ஏன்னா கொக்கோபீட் வந்து வாட்டரை ரொம்ப ஹோல்டு பண்ணிக்கும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கும் சீக்கிரம் ஆகிடும், டக்கு டக்குன்னு ஆகிடும். ஸோ இப்போ மார்னிங் ஊற்றுறீங்க அப்படின்னா வாட்டர் ரொம்ப நேரம் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் திடீர்னு ஒரு ஈவினிங்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ட்ரை ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து சாயில் நம்ம வந்து எப்போயுமே ஒரு 10% அதை ஆட் பண்ணிக்கணும். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொக்கோபீட் வெர்மி கம்போஸ்ட்டில் அது என்ன தான் வந்து இது என்ன சொல்கிறதுங்க, நம்ம வந்து அந்த நியூட்ரிஷன் எல்லாமே இருக்கும் அப்படின்னாலுமே இந்த சாயிலில் கிடைக்கிற நியூட்ரிஷன் வந்து எதுலேயுமே கிடையாதுங்க. டு பி ஃப்ரேங்க், நீங்கள் வந்து கூகுள் சாட் ஜிபிடி எதில் வேணாலும் போட்டு பார்த்துக்கோங்க. சாயிலில் கிடைக்கிற மாதிரி ஒரு நேச்சுரல் நியூட்ரிஷன் வந்து எதுலேயுமே கிடைக்காது. அதில் அந்த நைட்ரேட்ஸ்லேருந்து எல்லாமே நேச்சுரலாகவே இருக்கும். கொக்கோபீட் நீங்கள் என்ன தான் கொக்கோபீட்டு அப்புறம் அந்த மாதிரி அந்த வெர்மி கம்போஸ்ட்லாம் போட்டிங்கன்னா கிடைக்கும் நியூட்ரிஷனு, பட் சாயில் மாதிரி கிடைக்கும். ஸோ ஆல்வேஸ் வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு சாயில் வந்து நல்ல சாயில் இல்லைன்னா கூட நீங்கள் ஏதாவது அந்த கார்டன் அந்த நர்சரி இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூட்டில் சாயில் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 20% சாயில் எடுத்து போட்டுருங்க. மற்றெல்லாம் கொக்கோபீட்டும் வெர்மி கம்போஸ்ட்டும் போட்டு பண்ணிக்கோங்க. பண்ணால் கண்டிப்பாக வந்து சூப்பராகவே செடி வளருங்க. ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய காம்போசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பியூர் வெர்மி கம்போஸ்ட் அண்ட் கொக்கோபீட். இதில் நான் சாயிலே போடலை. ஏன் சாயில் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் டெய்லி மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பேன். டெய்லியுமே பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் வந்து கரெக்டாக ட்ரைனேஜ்லாம் செட் பண்ணியிருக்கேன் உள்ள. வாட்டர் வந்து கரெக்டாக ஊற்றி அப்பப்போ வந்து நான் செக் பண்ணிகிட்டே இருப்பேன், ட்ரையாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதில் வந்து ஒரு 1 feet ரூல்னு ஒன்று இருக்குது. 1 feet ரூலில் 1 finger ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஃபிங்கர் வந்து இப்படி உள்ளே விட்டு பார்க்கணுங்க நீங்கள், ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி லைட்டாக ஒரு ஈரப்பதம், ஒரு மாய்ஸ்சர் இருக்குது அப்படின்னு இருந்தது அப்படின்னா இது வந்து ஓகே, நீங்கள் வந்து வாட்டர் பண்ண தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அந்த ஒரு 1 finger விட்டு 1 inch கிட்டத்தட்ட சுத்தமாக உங்களுக்கு ட்ரைனஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூ நீட் டு போர் வாட்டர், ஓகேங்களா? வாட்டர் வந்து இதுக்கு மான்ஸ்டராக்கு ஊற்றும் போது ஃபுல்லாக ஊற்றிடுங்க வாட்டரை. இந்த பார்ஷியலாக ஊற்றுறது அதெல்லாம் கிடையாது. நல்லா ஃபுல்லாக கீழே ப்ராப்பர் ட்ரைனேஜ் செட் பண்ணிட்டு வழியை ஊற்றி விட்ருங்க. ஊற்றிட்டு நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து அவுட்டோருக்கு. நான் இப்போ சொன்ன மாதிரி ஏசி ரூமில் இருந்தீங்க அப்படின்னா வாட்டரிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். அதுமாதிரி இதுக்கு ட்ரைனேஜ் கண்டிப்பாக தேவை. வாட்டர் ட்ரெயின் இல்லை அப்படின்னா இந்த செடி வந்து அழுகி போயிடும். ரூட் எல்லாம் வந்து அழுகி போயிடும். அது பேர் வந்து ரூட் ராட்டிங் அப்படின்பாங்க. ராட்டிங் அப்படின்னா என்ன ஆகுனா, நிறைய தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ராட் ஆகிடும். ஸோ அதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு என்ன வாட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மல் போர் வாட்டரே போதுங்க. போர் வாட்டர் வந்து ரொம்ப உப்பு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா என்ன ஆகுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன கரையாக ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த கரை வந்து அப்படியே அதிலே ஒட்டிக்கும், போகாது. ஏன்னா அந்த மெக்னீஷியமும் அந்த கால்சியமும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஸோ அதனால் அட்லீஸ்ட் இந்த லீவ்ஸ்க்கு நீங்கள் வந்து ஆரோ வாட்டர் வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஷைனிங்காக மெயின்டைன் ஆகும். பட் கீழே ரூட்ஸுக்கு ஊற்றும் போது வேணால் நீங்கள் வந்து போர் வாட்டர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப குளோரின் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து செடி வந்து எஃபெக்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு சரி ஓகே, நான் இன்னும் ஃபாஸ்ட்டாக இந்த செடியோட ஏஜ் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி நானே சொல்கிறேன். இதோட செடி பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஆல்மோஸ்ட் 1 year ஆக போகுதுங்க. 1 year க்ரோத் இவ்வளோ தான் அப்படின்னு கேட்டால் ஆமாம் அவ்வளோதான். ஏன்னா இந்த செடி வந்து இது எப்படி சொல்கிறதுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக வளர்க்க வேண்டிய ஒரு செடி. இது வந்து நான் ரொம்ப சின்னதுலேருந்து வளர்த்தேன். நீங்கள் வந்து ஒரு நர்சரி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸ்லேயே கூட கிடைக்கும், ஓகேங்களா? இந்த சைஸ்லேயே நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 300 400 இல்லை ஒரு 450 rupees கூட சொல்லுவாங்க. ஸோ ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா இன்னும் அந்த லீவ்ஸ்லாம் இன்னும் ரொம்ப பெருசாக இருக்குது, இந்த ஹோல்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு 800 இல்லை 900 கூட சொல்ல சான்சஸ் இருக்குது கைஸ். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நான் சொல்கிறேன். என்ன ஃபெர்டிலைசரு இல்லை பெஸ்டிசைட் ஏதாவது போடலாமா, அதே மாதிரி இதுக்கு ப்ரூனிங் பண்ணணுமா, அதே மாதிரி இதுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணுமா? இப்போ நான் சொன்னேன்ல முதல்ல இது க்ரீப்பர் வெரைட்டிங்கன்னு சொல்லிட்டு, இதுக்கு ஏதாவது சப்போர்ட் கொடுக்கணுமா அப்படின்னு நான் சொல்கிறேன். அது மாதிரி என்னென்ன காமன் மிஸ்டேக்ஸு. ஸோ இந்த டாபிக் எல்லாமே நான் பார்ட் 2ல் போடுறேன் கைஸ். தேங்க்யூ.